ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, மரவள்ளி கிழங்குல பாயாசம் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் பாதி தான் நான் துருவி எடுக்க போகிறேன். இந்த பாதியிலே நிறைய பாயாசம் வரும். பாருங்கள், இதுக்கு தேங்காய் ஒரு பெரிய தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு துருவுறதுக்காக மீதி எல்லாமே அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேன். நம்ம மரவள்ளி கிழங்கு துருவிட்டு இந்த பாயாசம் செய்ய போகிறோம். பாருங்கள், இவ்வளோ தேங்காய் நான் பால் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் துருவி வச்சுக்கிறேன். இதுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இது தனியாக வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு நிறைய பாயாசம் வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு துருவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். அதனால் இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்க போகிறேன் துருவி. பாருங்கள், தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் கிழங்கு. இப்போ தேங்காய் பொடியாக கட் பண்ணி நம்ம நைஸாக அரைச்சிட்டு பால் எடுத்துக்கலாம். இந்த பாயாசம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கே. பாருங்கள், இந்த ஒரு பீஸ் மட்டும் நான் துருவி எடுத்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் துருவுறதுக்கு. பாருங்கள், இது நல்லா அரைச்சிட்டேன் நெய்ஸாக. இது நம்ம அப்புறம் பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் மரவள்ளி கிழங்கும் தனித்தனியாக துருவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேங்காய் துருவி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு போதும் துருவுறது. நிறைய துருவி எடுக்காதீங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் துருவி எடுத்தால் போதும். அது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்து இந்த பாயாசம் செய்யும்போது அதுக்காக நான் எடுத்தேன். பாருங்கள், கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ பாயாசம் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்ததில் பாதி அளவுக்கு துருவிக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதே நிறைய பாயாசம் வரும். உங்களுக்கு இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதிலே எவ்வளோ வருது பாருங்கள். பாருங்கள், இப்போ செய்கிறது வாங்க பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க, பொங்கி வந்துடும். நம்ம இன்றைக்கி நெய் எதுவுமே போட போகிறதில்ல. வெறும் தேங்காய் எண்ணெய், தேங்காய், மரவள்ளி கிழங்கு இந்த 3 வச்சு நம்ம பாயாசம் பண்ண போகிறோம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் போட்டேன், சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தேங்காய் ப்ரௌன் கலராக இந்த கோல்டன் கலராக வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பாயசத்தில் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டேன். நல்லா பாருங்கள், தேங்காயும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சி, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி. இப்போ நம்ம தண்ணி ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டு பாலை நல்லா வடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு பால் அதே தேங்காய் அரைச்சனோ லைட்டாக வரும். அந்த பால் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். நான் துருவி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்க போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி போட்டு இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு போட்டால் அந்த கட்டி பக்குவம் வராது, இல்லைன்னா கட்டி ஆகிடும் நீங்கள் டைரெக்டாக வதக்குனிங்கன்னா. பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை. பாருங்கள், மரவள்ளி கிழங்கு நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பாருங்கள், நான் அரைச்ச தேங்காவை திக்கான பால் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற பாலை நம்ம கடைசியாக போட்டுக்கலாம்.
1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் நான் டம்ளரில் வடிக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் வந்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பால் வரும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இது இவ்வளோ பால் வந்திருக்கு, திக்கான பால். இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அந்த தேங்காய் போட்டு இன்னொரு அடி அடிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக பால் வரும். பாருங்கள், கிழங்கு வந்து பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் நல்லா வெந்து பாருங்கள் கொஞ்சம் திக்கான பக்குவம் வந்துடுச்சு. நம்ம துருவி போடுறோம் இல்லையா, அதனால சீக்கிரம் வேகும். இப்போ பாருங்கள், இந்த செகண்டு தேங்காய் பால் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அது வந்து இந்த கிழங்குல போட்டுக்கிறேன். நல்லா வடித்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காகவும், உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் போட்டிங்கனாவே நிறைய ரொம்ப திக்காயிடும். கொஞ்சம் நிறையவே வரும். பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். நான் தண்ணி கொஞ்சம் கலந்தேன். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா தான் இந்த பாயாசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை போட்டால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம போட்ட நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை போட்டுக்கலாம். தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க பாயசத்தை. இந்த தேங்காயோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து அந்த பாயசத்தில் அப்படியே இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் தேங்காய் பால் போட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டேன். பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாயாசம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சர்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க. இந்த தேங்காய் பாலோட அந்த ஸ்மெல் போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ ஒரு டம்ளரில் வந்து நான் போட்டுக்கிறேன் பாயாசம். அதுக்கு மேலே தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற பாயசத்தை விட இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் போட்டு கலந்து செஞ்சு பாருங்கள். இந்த பாயாசம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.